மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவினுடைய ரேஞ்சு மட்டும் டேட்டாஸ் மட்டும் எரேஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு பட்டன் ஒன்று வைக்கிறேன். ஒரு பட்டனை வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட ஏரியானா இப்போ A1லேருந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு செல் அட்ரஸ் A1லேருந்து D7 வரைக்கும்னு வச்சிங்களேன். இது வரைக்கும், அதாவது இந்த மாதிரி ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ இங்கே ஒரு பட்டன் வச்சோம்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே உள்ள டேட்டாஸ் அப்படியே எரேஸ் ஆகும். அப்போ அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறதுன்னா, இந்த இடத்துல ஒரு கர்சரை வச்சுக்கிங்க. கர்சரை வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. இன்சர்ட்டில் போய் இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துங்க, அதில் போய் ஷேப்ஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஒரு பட்டன் ஒன்று வச்சுங்க. ஒரு பட்டனை வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வரும். இதில் போய் நான் ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. கிளியர் டேட்டா, ஓகே, கிளியர் டேட்டான்னு வச்சுங்க. கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல, அதாவது A1லேருந்து D7 வரைக்கும், அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வச்சு கர்சரை வச்சுக்கிட்டு ஆல்ட், அதாவது VBAக்கு போகணும், கோடிங் எழுத போகணும், Alt F11 கொடுத்துருங்க. Alt F11 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த இடத்துல போய் இதெல்லாம் தூக்கிடுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல வந்து இப்போ என்ன செய்கிறீங்க, இந்த இடத்துல போய் சப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு பேச விட்டுட்டு டேட்டா 1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. டேட்டா 1ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. அதாவது சப்புன்னு கொடுத்துருக்கேன். சப்புன்னு கொடுத்துட்டு டேட்டா 1ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் நேமு, ஏதோ நேம் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ நம்ம இதில் என்ன செய்ய போகிறோம்னா ரேஞ்சு தான் இது பண்ண போகிறோம். ரேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொட்டேஷனுக்குள்ளே A1:D7, அதாவது A1லேருந்து A7 வரைக்கும், A1லேருந்து, அதாவது A1லேருந்து D7 வரைக்கும் கொடுத்துட்டு கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு டாட்டு கிளியர் கண்டென்ட்ஸ்னு சொல்லி ஒரு கமாண்ட் கொடுங்க. கிளியர் கண்டென்ட்ஸ் இந்த இருக்குது பாருங்கள், கிளியர் கண்டென்ட் சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதாவது சப்பு கொடுத்துருக்கேன். சப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷனு, டேட்டா 1ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். ரேஞ்சு வந்து A1லேருந்து D7 கொடுத்துட்டு டாட்டு கிளியர் கண்டென்ட்ஸ்னு கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் இதை விட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணால் அசைன் மேக்ரோன்னு சொல்லி வரும். அதில் இங்கே பாருங்கள் டேட்டா 1ன்னு இருக்குது, அதை வந்து லிங்க் பண்ணிங்க. டேட்டா 1 லிங்க் பண்ணிவிட்டு ஓகே மட்டும் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல போய் டேட்டாஸ் போய் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ என்ட்ரி பண்ணும்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா எரேஸ் ஆகிடுது. அப்போ அதே டேட்டாஸ்னால் இந்த இடத்துல அடிக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல அடிச்சுட்டு இது கிளியர் டேட்டா கொடுத்தா ஏன்னா எரேஸ் ஆகாது. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இது வரைக்கும் தான் ரேஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த கிளியர் டேட்டா கொடுத்தா போவோம். இப்போ இங்கே அடிச்சுட்டு கொடுத்து பாருங்கள், கிளியர் டேட்டா கொடுத்தா போவோம். ஆனால் இந்த இது போகாது. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே பண்ணிக்கலாம்.